பூந்தமல்லியில் நம்ம ஒரு சூப்பரான சைட்டு பார்க்க வந்திருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு அருமையான பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. எக்ஸாக்டாக இந்த சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம மதுரவாயிலேருந்து வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரிவாக்கம் சிக்னல் வருங்க. அந்த பாரிவாக்கம் சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிப்போ வரும், பூந்தமல்லி பஸ் டிப்போ. அதே மாதிரி நம்ம ரைட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா பாரிவாக்கம் வருங்க. சிக்னல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரோடு வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாபிராம கனெக்ட் பண்ணுதுங்க. அந்த ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே வந்து சைட் இருக்குங்க. நீங்கள் அந்த ஆன் ரோட்லேருந்து 200 மீட்டர்ஸ் நீங்கள் வரும்போது ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த சைட்டுக்கு இன்னொரு லொகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையாங்க. அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. பூந்தமல்லி பஸ் டிப்போங்க. நமக்கு இங்கேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம வந்து பூந்தமல்லி பஸ் டிப்போ வந்து ரீச் பண்ணிடலாங்க. மெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேயே இருக்கிறதுனால நமக்கு ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷனுமே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்ல இருந்து பெங்களூர் நேஷனல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியர்பைங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோடுமே நமக்கு வந்து 2 ஆக்சசிபிலிட்டி இருக்குது, ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. நமக்கு குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ்ல இருக்குது, ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சென்னையோடைய 2வது டைடில் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் இருக்குங்க. அந்த பட்டாபிராம் டைடில் பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இப்போ இந்த கிருஷ்ணநகர் ப்ராஜெக்ட்டை பற்றி பார்த்துருவாங்க. இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர்ல கொடுத்துருக்காங்க. 3 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஃபேஸாக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 46 பிளாட்டுங்க. 46 பிளாட்டுமே இவங்க வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வீடியோ பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2க்கு தாங்க. ஃபேஸ் 2ல மொத்தம் வந்து 11 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 11 பிளாட்டும் என்னென்ன சைஸஸ்ல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. இவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4100 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மற்ற இடத்துல கம்பேர் பண்ணிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து வாங்கிக்கலாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து இவங்க கம்மியாக கொடுக்குறாங்க. இந்த பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டுங்க. சிஎம்டி அப்ரூவல்னால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 90% பேங்க் லோன் வந்து கொடுக்குறாங்க.